வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இலங்கை மக்கள் நலன் சார்ந்து சில முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. அதாவது நிச்சயமாக மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விதத்திலும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்திலும் தான் அந்த முடிவுகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இடைநிறுத்தப்பட்ட சில முக்கியமான நிவாரண திட்டங்கள் மீண்டுமாக நடைமுறைப்படுத்த முடியும் அப்படி என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்தும் இதே மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தற்பொழுது நாங்கள் ஒவ்வொரு செய்திகளாக பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ப்ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை, ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலில் இலங்கையை சார்ந்து மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களான பேராசிரியர் அனில் ஜயந்த மற்றும் துமிந்த ஹிலங்கமுவே உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் அந்த விசேட கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான செயற்படுத்தப்பட இருக்கின்ற முக்கியமான திட்டங்களினுடைய மீளாய்வு குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வேலை திட்டத்தின் நோக்கங்களுக்கான கொள்கை அளவில் அரசின் பரந்த உடன்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடன் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நிறைய நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் உடன்படுகின்றோம் என்கின்ற பெயரிலும் அவர்களினுடைய அந்த வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்கின்ற அந்த ஒரு உடன்பாட்டிலும் நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் மக்களை பாதித்துவிடக் கூடாது, அந்த செயற்திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு பகுதியாக மக்கள் மீது அந்த சுமை சென்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் மக்கள் மீதான சுமையை அகற்றுகின்ற விதமாக மாற்று வழிகளினூடாகவே நாங்கள் உங்களினுடைய அந்த நோக்கங்களை அணுகுவதற்கான முக்கியத்துவம் இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த இடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஒரு விடயம் பாராட்டத்தக்க ஒரு விடயம். காரணம், எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு இடத்திலும் மக்கள் மீது அந்த சுமை சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருப்பது இதனூடாக தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு விடயத்தின் ஒரு கட்டமாக, அதாவது மக்கள் மீது அந்த சுமை செல்லக்கூடாது என்பதனுடைய ஒரு கட்டமாக அதிக வரி மற்றும் வருமான வரியினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டிருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு விடயத்தையும் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிரேஷ்ட தூதுக்குழுவினருடனான அந்த கலந்துரையாடலின் போது அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களை, இலக்குகளை அடைவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய அர்ப்பணிப்பை அந்த குழுவினர் பாராட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த அணுகுமுறைகள் குறித்தும் தாங்கள் கருத்திலே கொள்வதாகவும் அது தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு தாங்கள் தயார் என்பதையும் அவர்கள் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தினுடைய 3வது மீளாய்வு ஆரம்பிப்பது தொடர்பிலும் அந்த இடத்திலே அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இருதரப்புமே கவனம் செலுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த மீளாய்வை நாங்கள் மீண்டுமாக செயற்படுத்த தொடங்குகின்ற பொழுது இந்த தேர்தல் காரணமாக ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அவற்றை இடைநிறுத்த போவதில்லை. அதாவது தாமதம் ஏற்பட்டாலும் அவற்றை நாங்கள் நிறுத்தாமல் அந்த செயற்பாடுகள் அனைத்தையுமே தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கிறதாக சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய காலப்பகுதியிலேயும் கூட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த கடனுக்கு பின்னராகத்தான் ஒரு பொருளாதாரத்திலும் ஒரு சீர்நிலை ஏற்பட்டது. அவர்கள் நிபந்தனைகள் முன்வைத்திருந்தாலும் கூட அவற்றை எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றோம் என்பதை தாண்டி
அவர்கள் கொடுத்த அந்த கடனானது ஓரளவுக்கு பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆகவே தற்பொழுது அந்த நிபந்தனைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் மீது அந்த பாரத்தை எந்த ஒரு காரணம் கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அல்லது அவர்கள் மீது நாங்கள் அவற்றை சுமத்த மாட்டோம் என்கின்ற தற்பொழுதைய ஜனாதிபதியினுடைய கருத்தானது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆகவே இவற்றை அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற அனைத்து செயல் திட்டங்களும் வெற்றி அளிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நான் இன்னொரு விடயம் சொல்லியிருந்தேன், இந்த இடைநிறுத்தப்பட்ட நிவாரணங்கள் மீண்டுமாக வழங்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். இந்த நிவாரணங்கள் சிலது, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினால விவசாயிகளுக்கு உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றதுனால அந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஏனைய வேட்பாளர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் அவற்றை தற்பொழுது இடைநிறுத்தும்படியாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேர்தல் நடைபெற்று முடியவில்லையே, மீண்டுமாக இதற்காக அவர்கள் அவற்றை வழங்கும்படியாக சொல்லியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதற்கும் இதற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. மாறாக இது எந்த நிவாரண திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சில நிவாரண திட்டங்கள், குறிப்பாக சொல்ல போனால் அரசாங்கம் ஓய்வூதிய தொகை அதிகரிப்பு மற்றும் முதியோர் நலனொன்புகை திட்டங்கள் போன்ற சில நிவாரண திட்டங்களை அவர் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அவர் முயற்சி செய்த பொழுது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னராகத்தான் அவர் இந்த நிவாரண திட்டங்களை வழங்குவதாக அறிவித்திருந்தார். ஆகவே அவர் அவ்வாறு அறிவித்தது அப்பொழுது போட்டியிட்ட ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களை பாதிக்கக்கூடும் என்கின்ற எண்ணத்தினை கருத்திலே கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அவற்றை இடைநிறுத்தும்படியாக உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் அதுக்குமே இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது அவற்றை மீண்டுமாக வழங்குவதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான காரணம், இது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போதுதான் நடைமுறைப்படுத்தப்பட இருந்தது. ஆகவே இது முற்றுமுழுதாகவும் அவருக்கு சொந்தமான ஒரு விடயங்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஆகவே இவற்றை நடைமுறைப்படுத்துவதனூடாக தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தனிப்பட்ட செல்வாக்கை உண்டு பண்ணாது, அவருக்கு எந்த ஒரு விதத்திலும் இது ஒரு பெரிய செல்வாக்காக அமைந்து விடாது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே சமயம் இது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அப்படியானால் அவருக்கு சாதகமாக அமைந்து விடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணலாம். ஆனால் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடாத காரணத்தினால அவருக்கும் இந்த விடயம் எந்த ஒரு விதத்திலையுமே செல்வாக்கு கிடைக்காது, அவருக்கு செல்வாக்கு செலுத்தாது என்பதை நாங்கள் கருத்திலே கொண்டு இவற்றை நீங்கள் மக்களுக்கு வழங்கலாம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இந்த நிறுத்தப்பட்டிருந்த இந்த நிவாரண திட்டங்களை நீங்கள் மீண்டுமாக வழங்கலாம் அப்படி என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறதாக தெரிய வருகின்றது. ஆகவே இது நிச்சயமாக வழங்கப்பட்டால் இதுவுமே மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திதான். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்து கொள்வதனூடாக உடனுக்குடன் என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் இந்த காணொலிகள் நீங்கள் பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் லைக் ஒன்றை போடுங்கள். அதே மாதிரியாக ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விமர்சனங்கள் இருப்பின் அவற்றையும் கருத்து பகிர்விலே சொல்லிக் கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.